ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இலவசமாக மெடிக்கல் ரிலேட்டடுக்கான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நர்சிங் அசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சீனியர் கேர், லேப் டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன் போன்ற 10க்கு மேற்பட்ட கோர்சஸ் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கோர்ஸ்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தாட்கோ மூலமாக பல்வேறு வகையான ஸ்கீமை தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. தாட்கோவை பொறுத்த வரைக்கும் ஒன்லி எஸ்சி மற்றும் எஸ்டி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க மட்டும்தான் தாட்கோ சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்கீமுக்குமே அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற கோர்ஸும் ஒன்லி தாட்கோ எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெடிக்கலுக்கான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அதாவது தாட்கோ ஆஃபர்ஸ் மெடிக்கல் ரிலேட்டட் ட்ரைனிங் ஃபார் ஆதிதிராவிடர் மற்றும் ட்ரைபல் யூத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு மெடிக்கல் ரிலேட்டடுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்னமான கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஹாஸ்பிட்டலில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மாரி பார்த்தா ஒர்க் பண்ணுற மாரிக்கு மாரி தான் பேசிக் நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு கோர்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேசிக் சீனியர் கேருக்கான ஒரு கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக் ரேடியாலஜி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. பேசிக் எக்ஸ்ரே டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. பேசிக் யோகா அண்ட் வெல்னஸ் ட்ரைனருக்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் பார்த்தா பஞ்சகர்மா டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயுர்வேதா கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 10க்கு மேற்பட்ட இலவச கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இது ஒன்லி எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட் மட்டும்தான் இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணி போதுமானது. இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாருமே இந்த கோர்ஸுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கோர்ஸுக்கான டியூரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்லி நீங்கள் 4 மாதம் மட்டும் இந்த கோர்ஸை படித்தே போதுமானது. இது ஆன்லைன் கோர்ஸ் கிடையாது, முழுக்க ஆஃப்லைன் கோர்ஸ் தான். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் உங்களுக்கான அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கான கோர்ஸ் பார்த்தா சைட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ட்ரைனிங் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 32,500 ரூபா ஆகுது. ஸோ கோர்ஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, கேன்டீன் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 32,000 ரூபா ஆகுது. இந்த 32,000 உங்களுக்கு தாட்கோவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ண அவசியம் கிடையாது. தாட்கோவே எல்லா அமௌண்ட்டையும் உங்களுக்கு வழங்குறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ சேலரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 10 கோர்ஸுக்கான சேலரிலாம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி முதற்கட்டமாக இந்த ட்ரைனிங் எந்த டிஸ்ட்ரிக்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களில் இந்த கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முதற்கட்டமாக தான் போக போக உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த கோர்ஸ் எல்லாமே வந்துடும். அங்கேயே நீங்கள் போயிட்டு படிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் கோர்ஸ் அப்ளை பண்ணுங்க சொன்னால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுதான் மெடிக்கல் ரிலேட்டாக கொடுத்துருக்க ஒரு 10 கோர்ஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஏன்னா இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை கிடைக்கும். ஏன்னா மெடிக்கல் ஃபீல்ட்லாம் கண்டிப்பாக எப்பயும் வேலையை இருக்குது. ஸோ படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க. ஆண் பெண்கள் 2 பேருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணலாம்னா, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தா இதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இல்லை ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் எந்த மாதிரி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சியாவான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கம்யூனிட்டியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான கேஸ்ட் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கான ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் சூஸ் கோர்ஸ் அப்ளை ஃபார், ஸோ எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இல்லை 10 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு
ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ அகைன் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் அகைன் வந்து பார்த்தா கோர்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கோர்ஸ் வந்து டிசபிள் இருக்கும். அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல்ல இதில் போயிட்டு அப்லோட் பிக்சர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேமில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதர் ஆக்குபேஷன், ஃபாதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கான ஒர்க் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. அது மதர் நேம் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் மதர் ஆக்குபேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. மதர் என்னமான ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கான ஒர்க்கை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரீட் 1 மற்றும் ஸ்ட்ரீட் 2 ஸோ 2 அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு டிஸ்ட்ரிக் நேமை நீங்கள் செட் பண்ணுற மாரி இருக்கும். செட் பண்ணதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. பின்கோடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 12th டிகிரியோ நீங்கள் எது முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த கேப்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட தாட் காப்பீஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் வர சொல்லி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அப்படி செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.